தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி 5 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில் முன்பதிவுக்கான அந்த டிக்கெட் விற்பனை 5 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. அங்கு டிக்கெட் வாங்குவதற்காக வந்த பயணிகள் எந்த அளவிற்கு ஏமாற்றம் அடைந்து விட்டாங்க இங்க அந்த 5 நிமிடங்கள்ல டிக்கெட் எல்லாம் விற்று தீர்ந்ததன் காரணமாக? மனோஜ், அதாவது வருகிற அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையிலே தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சென்னை போன்ற பெருநகரில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர். இந்த நிலையில் அதாவது ரயிலில் பயணிப்பதற்கு சுமார் 4 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது 120 நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு தொடங்குகிறது. அந்த வகையில் வருகிற அக்டோபர் 29ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு நாட்கள் முன்னதாக செல்லக்கூடிய பயணிகள், அதாவது 28ஆம் தேதி தங்கள் சொந்த ஊர்களில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பயணிகள் இன்று தங்களுடைய பயணச்சீட்டுகள், அதாவது தங்கள் ஊருக்கு செல்வதற்கான பயணச்சீட்டுகளை இன்று காலை 8 மணிக்கு முன்பதிவு செய்ய தொடங்கினர். குறிப்பாக நாம் முக்கியமான ஒன்றை கூற வேண்டும் மனோஜ், அதாவது முன்பதிவு 8 மணிக்கு ரயில் நிலையங்களிலும் அனைத்து ஆன்லைனிலும் தொடங்கப்பட்டாலும் ரயில் நிலையங்களை பொறுத்தவரை சென்னை சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, நாம் தற்போது இருக்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலையமாக இருந்தாலும் சரி, முன்பதிவு செய்ய வந்த பயணிகளின் கூட்டம் மிக மிக சொற்ப அளவிலேயே இருந்தது. அதாவது ஒரு 40 முதல் 50 பயணிகள் வரையே தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்கு முன்பதிவு செய்வதற்காக வந்திருந்தனர். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் தங்களுடைய மொபைல் ஃபோன்கள் மூலமாகவும் எளிதாக ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய சூழல் நிலவுவதால் அதாவது முன்பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்ததாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆன்லைன் முன்பதிவின் காரணமாகவும், அதுபோக பயணிகள் ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே முன்பதிவு செய்வதன் காரணமாகவும் வழக்கம் போல், அதாவது இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டும் அதற்கு முன்பாகவும் ஒரு சில நிமிடங்களில், அதாவது 5 முதல் 7, 8 நிமிடங்களுக்குள்ளாகவே முன்பதிவுக்கான இருக்கைகள் காலியாக ஆவது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் அதாவது ஒரு 5 முதல் 6 நிமிடங்களுக்கு உள்ளாகவே ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. அதன் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு அதாவது செல்லக்கூடிய ரயிலில் மட்டுமே இருக்கைகள் அதிகமாக நிரம்பி இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களில் தற்பொழுது, அதாவது 8:30 மணி நிலவரப்படியே காத்திருப்பு இருக்கைகளின் எண்ணிக்கை 200ஐ தாண்டி விட்டது. அதே போன்று இன்னொன்று, கன்னியாகுமரி, குறிப்பாக தமிழக ரயில்களில், அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் தற்பொழுதும், அதாவது ஆர்ஏசி இருக்கைகள் காலியாகவே இருக்கிறது 8:30 மணி நிலவரப்படி. மற்றபடி தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் முன்பதிவு நிரம்பிவிட்டது. அதுபோக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் தற்பொழுது வரை காலியாகவே இருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் மெயில், காவிரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் தற்பொழுதும் காலி இருக்கைகளுடைய எண்ணிக்கை 200ஐ தாண்டி இருக்கிறது மனோஜ். நிச்சயமாக தேவா, அதாவது இந்த மாதிரியான முன்பதிவு சமயங்கள்ல, குறிப்பாக இந்த பண்டிகை கால முன்பதிவு சமயங்கள்ல ஏஜென்ட்டுகளுடைய ஆதிக்கம் அதிக அளவு இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த ரயில் பயணிகள் மத்தியில் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. அதனை தடுப்பதற்கு என்ன வகையான நடவடிக்கைகள் ரயில்வே துறையின் சார்பாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? அதாவது ஏற்கனவே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. கடந்த ஜனவரி மாதம் கூட, அதாவது ஐஆர்சிடிசி இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்யக்கூடிய பயணச்சீட்டுகளின் எண்ணிக்கையை 6ஆக குறைத்திருந்தது. அதுபோக தட்கல் டிக்கெட்டாக இருக்கட்டும், மற்ற முன்பதிவு சீட்டுகளாக இருக்கட்டும், அதாவது முகவர்கள் முன்பதிவு செய்யக்கூடிய நேரத்தையும் ரயில்வே நிர்வாகம் மாற்றி அமைத்திருந்தது. அதுபோக இந்த ஆன்லைன் மூலமாக இந்த போலியாகவோ அதை மோசடியாகவோ டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கு மனோஜ். நிச்சயமாக தேவா, தற்பொழுது அதாவது தீபாவளி பண்டிகைக்காக இன்று தொடங்கிய இந்த முன்பதிவு டிக்கெட் தொடர்பான பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து விரிவாக பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா.